ஒரு மாதத்திற்கு 2 பட்சம், அதாவது அமாவாசைக்கு முதல் நாளுக்கு முதல் நாள் அல்லது பௌர்ணமிக்கு முதல் நாளுக்கு முதல் நாள். அந்த வேளையில் சுவாமியை நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையில தரிசனம் செய்வது என்பது வழக்கம். நாம் யார், நம்ம எங்கிருந்து வருகின்றோம், எதற்காக வருகின்றோம், எவ்வளோ விருப்பம் கொண்டு வந்திருக்கின்றோம், இது எல்லாமே பெருமானுக்கு தெரியும். பக்தியை பொறுத்தளவுக்கு, வழிபாட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ரத்தை தான் முக்கியம். எளியதாக கிடைக்கக்கூடிய ஒரு பச்சளை சாத்தினா கூட சுவாமி மகிழ்ந்து முழுமையான வரத்தை கொடுப்பார் என்பதில் இந்த வில்வார்ச்சை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த சைவ சமயத்தை பற்றின விஷயத்தை பொதுமக்களுக்கு பல தெரியாத பல பக்கங்கள் இருக்கிறது. பிரதோஷ நாட்கள்ல சிவனை வழிபடுறதுக்கும் மற்ற நாட்கள்ல சிவனை வழிபடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னங்கய்யா? இல்ல, பிரதோஷம் என்பதற்கு என்ன காலம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே பிரதோஷம் உண்டு. ஒவ்வொரு நாளுமே மாலை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கூடிய நேரத்துக்கு பிரதோஷ காலம் என்று பெயர். இதில் நாம் சிவாலயங்களில் வழிபாடு செய்யக்கூடிய பிரதோஷத்துக்கு திரையோதசி திதி என்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்தை தான் நாம் எல்லாம் வழிபாடு செய்கின்றோம். என்ன திதிங்க? திரையோதசி திதின்னு, அதாவது 13வது நாள். ஒரு மாதத்திற்கு 2 பட்சம், அதாவது அமாவாசைக்கு முதல் நாளுக்கு முதல் நாள் அல்லது பௌர்ணமிக்கு முதல் நாளுக்கு முதல் நாள். 13வது நாள் திரையோதசினா 13, சதுர்த்தசினா 14, 15வது நாள் அமாவாசை வந்துடும், இல்லைனா பௌர்ணமி வந்துடும். ஒரு மாதத்துக்கு 2 முறை பிரதோஷம் வரும். தேய்பிரையில் ஒரு பிரதோஷம் வரும், வளர்பிறையில் ஒரு பிரதோஷம் வரும். இது நித்தியப்படியே உண்டு. ஒவ்வொரு நாளுமே மாலை 4லேருந்து 6:30 இருக்கிற நேரத்துக்கு சாயங்காலம்னு பேர். அதை தான் பிரதோஷம்னு சொல்லுகின்றோம். இந்த திரையோதசி திதி அன்னைக்கு என்ன விசேஷம்னா, அந்த நேரத்தில் தான் சிவபெருமான் ஆழகால விஷத்தை அவர் அருந்தியதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. அந்த ஆழகால விஷத்தை அதாவது சுற்றும் அமரர் சுரபதி நின்திரு பாதம் அல்லால் பற்றொன்றிலோம் என்று பறவையில் நஞ்சை உண்டாய், பறவையுள் அழைப்ப நஞ்சை உண்டாய் என்று சொல்லுகிறார் அப்பர் சுவாமிகள். அதாவது அந்த விஷம் ஆழகாலம், ஆழம்னு 2. ஆழம்ங்கிறது கடலில் எழுந்த விஷம் ஒன்று, பாம்பினுடைய அங்கே வாசுகி பாம்பை கயிறா போட்டு கடைஞ்சாங்க கடலை, அந்த பாம்பு கக்கின விஷம் ஒன்று. ஆழம் 2 சேர்ந்து ஆழகாலம்னு ஆனது. அந்த விஷத்தை எல்லா தேவர்களையும் கொடுமைப்படுத்தியது. அது என்ன எல்லாரும் ஓடி வருகிறீர்களே என்று கேட்டார மகாவிஷ்ணு. அது விஷம் திறத்துகிறதுன்னாங்க. அது என்னன்னு பார்க்குறேன். அவர் நின்று பார்த்த வேகத்துக்கு அவருடைய மேனியெல்லாம் கருமையாக போயிடுச்சு அந்த விஷத்தினுடைய தாக்கத்தில். அதனால தான் திருமால் கருமையாக இருக்கிறன்னு சைவ புராணங்கள்ல சொல்லுகிறார்கள். அதனால யாராலும் காப்பாற்ற முடியாத அந்த விஷத்திலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் பெருமானை என்று கைலை நோக்கி எல்லா தேவர்களும் ஓட அந்த விஷம் அவர்களை எதிர்த்து வந்தது என்று சொல்கிறார்கள். வகையில் இவர்கள் போகும்போது எதிர்த்து வந்தது, இப்படி வந்தால் இப்படி வந்தது. அதனால தான் பிரதோஷத்தை அப்போ மட்டும் சோமசூக்த பிரதட்சணம் என்று சுவாமி அப்படி இங்கேருந்து கோமுகம் வரைக்கும் போய் திரும்ப கோமுகம் வரைக்கும் வருவாங்க. இது விஷம் துரத்ததுனால தேவர்கள் இப்படி சுற்றியும் வந்து வழிபாடு செய்தார்கள் என்று புராணங்களில் சொல்கிறார்கள். அந்த வேளையில் சுவாமியை நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையில தரிசனம் செய்வது என்பது வழக்கம். அந்த தாண்டவத்தை, பிரதோஷ தாண்டவத்தை சந்தியா தாண்டவம் என்று பெயர். அந்த தாண்டவத்தை தரிசனம் செய்வது. இந்த தாண்டவம் என்பது என்னன்னா, பெருமானுடைய கூத்து, ஞான கூத்து. ஞானத்திற்கு ஏது. ஆனால் சிவபெருமான் எல்லாவற்றையும் கொடுப்பார், உலகத்தில் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனாலும் பெருமானிடத்தை வேண்டுவது முக்தியையும் ஞானத்தையும். அதற்கு ஏதுவாக இந்த நடனம் இருக்கும். முக்தியையே கொடுத்துரும் அப்படின்னா வேற எதை தான் கொடுக்காது என்பதனால இந்த பிரதோஷ காலத்தில் பெருமானை எளிதாக சென்று வழிபாடு செய்வது, எளிய முறையிலே பெருமானை நாம் வசப்படுத்திக் கொள்வதற்கு அந்த நேரம் ரொம்ப சாத்தியப்பட்டதாக இருப்பதனால எல்லாரும் பிரதோஷத்தில் சென்று சிறப்பாக வழிபாடு செய்கிறார்கள். நந்தி கொம்பு வழியா சிவ நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா நிறைய கோவில்ல லிங்கம் மட்டும்தான் இருக்கு, சிவ நடனம் இல்லை. அப்போ அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் சார்? இல்லை, அதாவது சிவபெருமானின் நடனம் என்பது நம்ம நடனத்தை நேரடியாக தரிசிக்க முடியாது. நடனத்தை தரிசிப்பது என்பதுதான் முக்தி அனுபவம். அதனால இங்கே சிவ தரிசனம் என்று பொருள் கொள்ளணும். அந்த சிவலிங்கத்துக்கு நேர நந்தியம்பெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இடத்துல நந்தியம்பெருமான்னு சொல்லுவது ரிஷப வாகனம், சிவபெருமான் ஏறி வரக்கூடிய வாகனம். அது கோயிலுக்கு எதிர்த்தாப்புல கிடத்தி இருக்குவாங்க. அதுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த கொம்புக்கு இடையிலே அதே நேரத்தில் சுவாமி தரிசிக்கிறது மாதிரி சுவாமிக்கு தீபாராதனை ஆகும், இங்கே நந்தியம்பெருமானுக்கும் தீபாராதனை ஆகும். ரெண்டுத்தையும் ஒரு சேர தரிசிப்பது என்று முன்னாடி இருந்தது. இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது, எல்லா கோயில்கள்லையும் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல நிறைய பேர் இடம் பிடிச்சிக்கிட்டு அது ஒரு சர்ச்சையாகிட்டு இருக்கு. அதனால் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்திருக்கிற சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு. நாம் யார், நம்ம எங்கிருந்து வருகின்றோம், எதற்காக வருகின்றோம், எவ்வளோ விருப்பம் கொண்டு வந்திருக்கின்றோம், இது எல்லாமே பெருமானுக்கு தெரியும். பக்தியை பொறுத்தளவுக்கு, வழிபாட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ரத்தை தான் முக்கியம். நாம் சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறத விட இவன் அன்பு கொண்டு அதை சரியாக செய்யணுங்கிறதுல முனைப்பு இருக்கா
முனைப்போடு செய்கின்றானா என்பதை தான் பெருமான் பார்ப்பார். அதனால நமக்கு இப்படி இடம் கிடைக்கலையே, நம்ம இங்கிருந்து பார்க்க முடியவில்லையே, அப்படியெல்லாம் கவலைப்படாமல் அந்த நேரத்தில் சென்று பிரதோஷத்தை வழிபாடு செய்வது. பொதுவாக நம்முடைய வகுப்புகள்லேயே நம்ம சொல்வது என்னென்னா, நீங்கள் பிரதோஷ காலத்தில் சென்று சுவாமியை வழிபாடு பண்ண முடியவில்லை, நேரம் எனக்கு குறைவாக இருக்குது, நேரம் இல்லை, அல்லது கூட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, பிரதோஷத்தில் இருக்கிறவங்க அங்கே போய் தரிசனம் பண்ணுறவங்க பெறக்கூடிய கருணையை விட அதிகமான கருணையை பெறுவதற்கு ஒரு வழி சொல்லுகின்றேன். அது என்னென்னா, இந்த பிரதோஷ வழிபாடு நிறைந்ததுக்கு பிறகு எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு கோயிலை விட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு பிறகு கோயில் ரொம்ப அசுத்தமாக இருக்கும். எல்லாரும் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்களாலையும் எல்லா பூக்களாலையும் பழைய அபிஷேகம் ஆகி ஓடிக்கிற அந்த தீர்த்தங்களாலையும் அசுத்தமாக இருக்கும். அதை போய் நாம் தூய்மை செய்தோமானால் பிரதோஷ வழிபாடு செய்தவர்கள் பெற்ற பலனை விட ரொம்ப அதிகமான பலனை பெற முடியும். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும், துளக்கினால் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறலாகும் என்று சொல்லுகின்றார். அப்படி விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும்னா, நம்ம ஒரு கோயிலில் போய் விளக்கு ஏற்றுறதுனால பெறக்கூடிய பயனை விட அந்த கோயிலை நீங்கள் தூய்மை செய்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமான பயனை பெற முடியும் என்று நமக்கு தேவாரம் காட்டுகிறது. அதனால ஏதோ ஒரு வகையில் பெருமானை நினைத்து அந்த கோயிலுக்கு சென்று பெருமானுக்காக நான் உனக்காக இதை நான் செய்கின்றேன் என்று நாம் நினைத்தோமானால் நிச்சயமாக சுவாமி இருந்தபடி இருந்த இடத்துல இருந்தே நாம் நினைப்பது சுவாமிக்கு நல்லாவே தெரியும். அவள் கோயிலுக்கு போனால் நமக்கு இங்கேருந்து தரிசனம் பண்ண முடியவில்லைங்கிற பயமே தேவையில்லை. நம்ம சிரத்தையோடு போய் செய்யணும், அதுதான் இங்கே முக்கியம். பிரதோஷம் அன்னைக்கு சிவபக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில வழிமுறைகள் நீங்க என்ன சொல்வீங்க சார்? பொதுவாக சிவ வழிபாடுகளை பொறுத்தளவுக்கு பிரதோஷம்ங்கிறது விரத காலம். விரதங்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விரதம் என்பது உபவாசம் இருந்து செய்ய வேண்டும், இப்படிதான் சொல்லப்படுகிறது. ஆனால் உபவாசம்ங்கிறது எல்லாருடைய உடலுக்கு ஏற்று செய்ய முடியாது. உபவாசம்னாக்க தண்ணீரும் இல்லாமல் உணவும் இல்லாமல் இருப்பது தான் விரதம், இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முடிஞ்சவங்க செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். ஏன்னா உடலை வருத்தி செழுமலர் எடுத்து என்று சொல்லுகின்றார் அப்பர் சுவாமிகள். பொதுவாக சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு யாராவது விரதம் இருக்க சொன்னாங்களா, சாப்பிடாம இருக்க சொன்னாங்களா, உடலை வருத்த சொன்னாங்களான்னு கேட்பாங்க. ஆனால் நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கு, விரதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்பர் சுவாமிகள் திருவையாறு பதிகத்தில் சொல்கிறார், உடலை வருத்தி பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று. அதனால் ஒருவேளை உணவை ஒரு நாளைக்கு விடுவதனாலே ஒன்றும் நமக்கு பெரிய மாற்றம் ஏற்படாது. லங்கனம் பரம ஔஷதம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒருவேளை பசியாக இருப்பதனாலேயோ ஒரு நாள் பசியாக இருப்பதனால நமக்கு பெரிய நன்மைகள் தான் விளையும். உடல்லையே நிறைய அறிவியல் ரீதியான மாற்றங்கள் உண்டாகும். நமக்காக ஒருவேளை உணவை விட்டுட்டு வந்துட்டானேன்னு பெருமானும் நமக்கு கருணை கொடுப்பதற்கு எளிதாக காத்திருப்பார். ஒரே ஒரு உதாரணம், சாக்கிய நாயனார் என்று பெரிய புராணத்திலே ஒருத்தர் வருகிறார். அவர் ஒருவேளை சாப்பிட்றதுக்கு எப்போது சாப்பிட்றதுன்னு சாமி மேலே ஒரு கல் இருந்து விட்டு வந்து சாப்பிடுவார். அதுதான் அவருடைய விரதம். ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கல்லை போடுறதுக்கு முன்னாடி சாப்பாட்டில் கையை வச்சுட்டார். ஆகா, பெருமான் மீது நாம் கல் போடவில்லையே என்று சாப்பாட்டை விட்டு ஏஞ்சி போனால் சாமி ரிஷபாகனத்திலே வந்துட்டார் அவருக்கு ஆட்கொள்வதற்கு. அதனால் உணவை விட்டு வழிபாடு செய்வது என்பது உபவாசத்தில் ரொம்ப முக்கியம். வகையில் இந்த பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் முடிந்த அளவுக்கு உபவாசமாக இருந்து பிரதோஷ தரிசனம் ஆனதுக்கு பிறகு உணவு எடுத்துக்கொள்வது என்று இருக்கலாம். அது முடியலையா, அன்றைக்கு தூய்மையாக இருந்து குறைந்தபட்ச வேறு சிந்தனைகள் இல்லாமல் சாப்பிட்றது நம்ம முடியாது, வேறு வகையில் நம்முடைய சிந்தனைகள்லாம் மாற்றாமல் அன்றைய பொறுத்தளவுக்கு ஒரு தூய்மையான சிந்தனையில் இருக்கலாம். கோயிலுக்கு சென்று பூசைக்கு தேவையான பொருட்களை கொடுத்து பெருமானை தரிசிக்கலாம். முக்கியமாக பெருமானை தரிசிப்பதை விட அன்றைக்கு முழுவதும் நாம் விரத காலத்தில் சுவாமிக்கு விரதமாக இருக்கேன் அப்படிங்கிற நாட்களில் தேவாரம், திருமுறை, பெருமானுடைய தோத்திரங்களை நாம் பாடுவது தான் நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். கோயில்களையும் சென்று பெருமானுடைய புகழ் பாடல்களை பாட வேண்டும். அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றான் தூமரை பாடும் வாயான் என்று பெரிய புராணத்தில் வருது. அதனால பாடி வழிபாடு செய்யணும், உபவாசம் இருத்தல் நல்லது. சிவனுக்கு வில்வை அர்ச்சனை செய்யும் போது கூடவே இன்னும் 3 இலைகளை சேர்த்து அர்ச்சனை பண்றாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன சார்? பொதுவாக சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது என்பது மிகவும் விசேஷம். சுவாமிக்கு பூவும் மலர்களையும் இட்டு வழிபாடு செய்வதை பற்றி திருமுறைகளில் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எம்போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும் எல்லாம் அம்போது எனக் கொள்ளும் ஐயாறு நடித்தலமே என்பது அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு. இதில் வில்வார்ச்சனை என்பது ரொம்ப விசேஷம். ஏன்னா எதுவும் கிடைக்காத போது வில்வத்திற்கு என்ன சுவாமிக்கு ரொம்ப பிரியமானது. சுவாமிக்கு 3 கண்ணு, வில்வத்திற்கு 3 விலை. அதனால் சுவாமியை போலவே அந்த இலை இருப்பதனால சுவாமி ரொம்பவும் விருப்பம் கொண்டிருக்கிறார் அந்த வில்வ இலையிலே. எதுவுமே கிடைக்காத போது ஒரே ஒரு வில்வத்தை கூட நம்ம சாமிக்கு சமர்ப்பிச்சா கூட அதையே ரொம்ப பெரிதாக அவர் எடுத்துக்கொள்வார். ஆசுதோஷி என்று சிவபெருமானுக்கு பேர். எளிதிலே மகிழக்கூடியவர். குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு இமையா குஞ்சரமும் படங்கொள் பாயலும் கொடுக்கும் கூடல் பரமேட்டி என்று திருவிளையாடல் புராணம் சொல்லுகிறது. ஒரு கையில் அப்படி குடங்கைன்னு அப்படி வளைத்திருக்கக்கூடிய கை, இந்த கையினாலே சிவாய சுவாகா என்று விடக்கூடிய ஒரு நீரும், சுவாமிக்காக நாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு இலை, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்று திருமந்திரத்தில் வருகிறது. அதனால சிவபெருமானுக்கு பெரிய பெரிய அலங்காரங்கள்,
வண்டி வண்டியாக பூக்கள் எல்லாம் கொடுத்து தான் மகிழ்விக்கணும் இல்லை. எளியதாக கிடைக்கக்கூடிய ஒரு பச்சிலை சாத்தினா கூட சுவாமி மகிழ்ந்து முழுமையான வரத்தை கொடுப்பார் என்பதில் இந்த வில்வார்ச்சனை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது எல்லா திருமுறைகளும் சாஸ்திரங்களும் இந்த நின் அடியே வழிபடுவான் நினைக்கருத உன் அடியார் உயிரை வவ்வேல் என்று அடற்கூற்று உதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களை வாய் நெடுங்கலம் மேயவனேன்னு தேவாரம். அதனால இந்த புஷ்பார்ச்சனை வில்வார்ச்சனை இது ரெண்டுமே சுவாமிக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது. எளிதிலே பெருமானுடைய கருணையை பெறுவதற்குரிய விஷயமாக இருக்கிறது. அதனால தான் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம வெறுங்கையாக போகக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூவையோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பச்சிலையோ தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லையா கோயிலில் கடையில் இருக்கிறத தூய்மையானதை பார்த்து அதற்கு உரிய விலையை கொடுத்து வாங்கி கொண்டு போய் சுவாமிக்கு சமர்ப்பிக்கணும். கோவில்ல வில்வ இலை அர்ச்சனை பண்றாங்க, சரி சார். வீட்ல எப்படி சார் வில்வ அர்ச்சனை பண்றது? இது பொதுவாக பொதுமக்கள் இந்த சைவ சமயத்தை பற்றின விஷயத்த பொதுமக்களுக்கு தெரியாத பல பக்கங்கள் இருக்கிறது. ஏன்னா சிவாலயம் சிவ வழிபாடுனாலே கோயிலில் சென்று வழிபாடு செய்வது அப்படித்தான் இருக்கும். வீடுகளில் அதிகபட்சமாக படம் வச்சுருப்பாங்க, சிவபெருமானுடைய படம் வச்சுருப்பாங்க. இந்த சைவ சமயத்தில் சமய தீட்சை, விசேட தீக்கை, நிர்வாண தீக்கைன்னு இருக்கிறது. அந்த அந்த சமயத்திற்கு முறை. அதில் விசேட தீக்கை எடுத்தவர்கள் வீட்டிலேயே சிவலிங்கம் வைத்து பூசை பண்ணுவது என்று முறை இருக்கிறது. பெட்டகத்தில், சின்ன பெட்டகத்தில் சிவலிங்கம், ஸ்படிகலிங்கம் வச்சுருப்பாங்க. அவர்களுடைய குருநாதர் யாருக்கிட்ட தீட்சை எடுத்தாரோ அவரிடத்து பெற்ற அந்த லிங்கத்தை அனுதினமும் அவர் நித்தியப்படி பூசை பண்ண வேண்டும். அவ்வகையில் அந்த சுவாமிக்கு வில்வார்ச்சனை பண்ணணும், புஷ்பார்ச்சனை பண்ணணும். அப்படி இல்லை இந்த தீட்சையெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்தை கூட நம்ம சுவாமிக்கு இந்த புஷ்பத்தை சாத்தி வழிபாடு பண்ணலாம்.